தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியில் திராவிட கட்சிகளின் இரு வேட்பாளர்களும் தேர்தலில் தோல்வியை தழுவி விடுவோம் என்ற அச்சத்தில் வாக்காளர்களுக்கு போலி கூப்பன்களை கொடுப்பதாக தாவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்பிள் முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்குவிக் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக கம்பம் தொகுதி தாவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கம்பம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அமோக வரவேற்பு உள்ளதாக கூறினார். திமுகவினர் வாக்காளர்களுக்கு போலி கூப்பன் வழங்கி வருவதாகவும் அதிமுக வேட்பாளர் போலி காசோலையை வாக்காளர்களுக்கு கொடுப்பதாகவும் ஜெகநாத் மிஸ்ரா குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் கம்பம் சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தல் விதிமுறைக்கு மாறாக கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே போலி டோக்கன்களை மக்களுக்கு மாறி மாறி வழங்கி ஏமாற்றி வருகிறார்கள். எப்படி போலி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்களோ அதுபோன்று தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்று தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவித்த பின்பும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக தங்களுடைய தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாமல் வாக்குக்கு பணம் கொடுப்பதும் போலியாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள்.